கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, மறுபடியும் 4 நிமிட நற்செய்திக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற நற்செய்தி என்னவென்றால், பெரிய மனசு என்ற தலைப்பிலே உங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். பெரிய மனசு. சிலர் ஆட்கள் பார்த்தா பெரிய ஆட்களாக இருப்பாங்க, ஆனால் மனசு சிந்தனையில் குறுகிய மனம் படைத்துள்ளாக இருப்பார்கள். ஆனால் சில ஆட்கள் கஷ்டப்பட்டு தாழ்ந்த நிலையில் இருப்பாங்க, ஆனால் அவங்க மனசு பெரிய மனசாக இருக்கும். பரவாயில்ல பிரதர், கடவுள் நமக்கு தருவார் அப்படின்னு பெரிய மனசு பண்ணி நல்லா கொடுக்கிறவர்களாக, நல்ல எண்ணமுடையவர்களாக இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, வேத புஸ்தகத்தில் ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் 12வது வசனம் முதல் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தால், ஆபிரகாமை விட்டு அவனால் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு ஆளாக்கப்பட்ட லோத்து பிரிந்து போய்விட்டார். அவர் சோதோம் என்ற தேசத்தில் இருக்கிற பொழுது செய்தி வருகிறது ஆபிரகாமுக்கு, அந்த தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் நடந்து அந்த தேசத்தில் உள்ள பொருட்களையெல்லாம் அள்ளி கொண்டு போகும்போது உங்கள் பையன் லோத்தினுடைய பொருட்களையெல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்னு செய்தி வருது. உடனே இப்படி ஒரு செய்தி வந்தால் சாதாரணமாக இந்த மட்டமான ஆட்கள் என்ன நினைப்பாங்க? போய் தொலையிட்டோம், என்னை விட்டு போனோம்ல, அவன் கெட்டு போட்டோம், எல்லாம் போட்டோம், ஒன்றும் இல்லாமல் போட்டோம் அப்படிலாம் பேசுவாங்க, நினைப்பாங்க. அதுதான் மட்டமான எண்ணம், குறுகிய மனசு. நான் ஆபிரகாம் பெரிய மனசுக்காரர். அதனால் அவர் என்ன செய்கிறார்? இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே, என்னது என் பையனுக்கு இப்படி பொருளெல்லாம் போயிட்டுதா, லோத்துவுக்கு எல்லாம் போயிட்டுதா என்று தன்னுடைய வீட்டிலே கைபடிந்த யுத்தம் பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு 300 பேரை திரட்டிட்டு போய் அந்த சோதோமினுடைய ராஜாவோடு யுத்தம் பண்ணி ஜெயித்துட்டு போன அந்த ராஜாவோடு யுத்தம் பண்ணி ஆபிரகாம் ஜெயித்து லோத்தினுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறார். அந்த சோதோமின் ராஜா கூட சொல்கிறாரு, ஆட்களை மட்டும் எனக்கு தாரோம், பொருளையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும், நீர் தானே திருப்பி கொண்டு வந்தீர் என்று சொல்லும்போது சொல்லுகிறார், ஒரு சரட்டு கூட, ஒரு வாருடைய ஒரு சரடு கூட எனக்கு வேண்டாம், என்னை ஐஸ்வர்யாவை ஆக்கிவிட்டேன், ஆபிரகாமை நான் தான் பணக்காரன் ஆக்கிவிட்டேன், நான் கொடுத்த பொருளினால் தான் இந்த நிலைமைக்கு வந்தார் என்று ஒருவர் சொல்லக்கூடாது. என்னை ஆசீர்வதிக்கிறவர், ஐஸ்வர்யன் ஆக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். அதனால் லோத்தினுடைய காரியங்களை மாத்திரம் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த லோத்து தன்னை விட்டு பிரிந்து போய் வாக்குவாதம் பண்ணி அது நிமித்தமாக தன்னை விட்டு நன்றி இல்லாமல் போன இந்த லோத்துவுக்காக இவ்வளவு அன்போடு தியாகத்தோடு பெரிய மனசு பண்ணி செயல்பட்டு அவனுக்கு உதவி செய்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுதும் கூட லோத்துவுக்கு உணர்வு வந்து, சித்தப்பா உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், ஆனாலும் என் மேலே அன்பு வச்சு வந்தீங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லி, இனி நான் உங்கள் சொல்ல கேட்டு வாரேன்னு வரல, வந்திருந்தால் அவர் பெரிய ஆபத்திலும் தப்பு வைக்கப்பட்டிருப்பார். சிலர் எத்தனை தான் உணர்த்தினாலும் அந்த நன்றி உணர்வுக்குள்ளே வருவதில்லை. ஆனால் சில தேவ மனிதர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், பெரிய மனசுக்காரங்க. சரி போகட்டும்ப்பா, அவன் நமக்கு தீமை செய்தான், நம்மளும் அதுக்கு தான் பதிலாக செய்யணுமா? வேண்டாம், பரவாயில்ல, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை ஆபிரகாம் உணர்ந்து பெரிய மனசு பண்ணினதுனால தான் ஆபிரகாமை தேவன் பல தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். அந்த ஆபிரகாமின் சந்ததியிலே தான் தாவீது பிறந்தார். அந்த ஆபிரகாமின் சந்ததியிலே தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். நம்மையும் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையின் மூலமாய் ஆபிரகாமின் பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றி, அதே ஆபிரகாமை போல உங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ நமக்கு தேவை என்ன? பெரிய மனசு. உங்களுக்குள்ளே பெரிய மனசு இருக்கா இல்லை குறுகின மனசு இருக்கா என்பதை யோசித்து பாருங்கள். ஊழியத்தின் பாதியில் பார்க்குறோம், நிறைய மக்கள் குறுகின மனம். அவன் ஒன்று செய்தால் நானும் அது மாதிரி தான் செய்வேன், பழிக்கு பழி, மட்டமாய் எண்ணுகிற நடத்துகிற நிலைமை எனக்கன்பார்களே வேண்டாம். அவங்க மட்டமாக நடந்துட்டு போட்டோம், நம்ம பெரிய மனசு பண்ணி விட்டு விடுவோம், குறைவுகளை குற்றங்களை மறப்போம், தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்வோம். ஆபிரகாமின் தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் பெரிய மனசுக்காரர். ஆபிரகாம் எப்படி பெரிய மனசுக்காரரோ அதை விட கோடி மடங்கு பெரிய மனசுக்காரர் நம்முடைய ஆண்டவர். அதனால தான் அவர் சொல்லுகிறார், உங்கள் நினைவுகளை பார்க்கல என் நினைவுகள் உயர்ந்தவைகளாக இருக்குன்னு சொல்கிறார். பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ உயரமோ அது மாதிரி ஆண்டவருடைய நினைவுகள்லாம் உயரமாக இருக்கும். அதனால் மட்டமான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி குறை சொல்லி குற்றஞ்சாட்டி கொண்டே இருக்கிற
குறுகின காரியங்களை விட்டு வெளியே வாருங்கள். நம் தேவன் பெரிய மனசுக்காரர். ஆபிரகாமை பெரிய மனசு கொடுத்து அவனை ஆசீர்வதித்து போல உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இப்படிப்பட்ட பெரிய மனசு உங்களுக்கு கொடுக்கப்பட உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு பெரிய மனசு தருவார், பெரிய ஆசீர்வாதத்தையும் தருவார். God bless you.